ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவதில் முக்கிய பங்கு தூய்மையாளர்களுக்கு உண்டு. தூய்மை பணியாளர்களை அரசு கௌரவித்து பல உதவிகளையும் திட்டங்களையும் அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஆனால் தூய்மை பணியாளர்கள் மீதான பாலியல் தொல்லை சம்பவங்கள் சமீபத்தில் தொடர்ந்து நடந்து வருவது வேதனை அளிக்கிறது. சென்னை அடையாறு மேம்பாலம் கீழே தூய்மை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பெண் தூய்மை பணியாளர் ஒருவரிடம் ஆபாச செய்கை காட்டிய ஆந்திர இளைஞர் கைது செய்யப்பட்டார். இதேபோல கடந்த 8ஆம் தேதி எழும்பூர் பகுதியில் பெண் தூய்மை பணியாளரை ஆபாசமாக திட்டிய ஜம்மு காஷ்மீர் இளைஞரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் 19ஆம் தேதி காலை சென்னை முத்தியால்பேட்டை பகுதியில் சாலையில் தூய்மை பணியில் ஈடுபட்ட பெண் தூய்மை பணியாளர் ஒருவரின் சேலையை பிடித்து இழுத்து பாலியல் தொல்லை கொடுத்தவரால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை முத்தியால்பேட்டை பவளக்கார தெருவில் பெண் தூய்மை பணியாளர் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது முதியவர் ஒருவர் அந்த பெண் தூய்மை பணியாளரிடம் பாலியல் தொல்லை கொடுத்ததால் அதிர்ச்சியடைந்தார். இதனை கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் ஓடி வந்து நடந்ததை அறிந்து பாலியல் தொல்லை கொடுத்த முதியவரை அடித்து உதைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து முத்தியால்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து முதியவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்ப சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் தூய்மை பணியாளர் பணிக்கு வந்தேன். ஆனால் பாதுகாப்பு இல்லாத நிலையைத்தான் உணர்கிறேன். என் தந்தை வயதுடையவர் அவர். இது போன்ற அநாகரிகமாக நடந்து கொண்டது வேதனை அளிக்கிறது. வயதானவர் என்னை டார்ச்சர் செய்து ஆபாசமாக பேசி என்னை தொல்லை கொடுத்தார். பணம் தரேன், போன் நம்பர் கொடு என்று அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசினார். அதனால்தான் கோபம் வந்தது. அடித்து உதைத்தேன் என்று பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர் வேதனையோடு தெரிவித்துள்ளார். அந்த ஆள் வந்து என்னை தகாத வார்த்தையை சொல்லி கேஷ் தரேன், உன் ஃபோன் நம்பர் கொடு, வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பித்தான். எனக்கு கோவம் வந்து தான் அவனை வச்சேன். அந்த நேரத்தில் பப்ளிக்லாம் சேர்ந்துக்கின்னு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அந்த ஆளை பிடிச்சி உட்கார வச்சு ஜீப்பு அதை ஏற்ற மாதிரி போலீஸ்காரங்க வந்தாங்க. அவங்க கண்ணை பிடிச்சி கொடுத்துட்டேன். அவ்வளோதான் சார் நடந்தது. ஆமாம் சார், பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்க மாட்டேன் சார். எப்போ பாரு இதுமாரி ஜென்ஸுங்களால் பொண்ணுங்க நிம்மதியாகவே எங்கேயுமே இறங்கி தைரியமாக இந்தமாரி வேலைக்கெலாம் வர முடியல. குடும்ப சூழ்நிலைக்காக தான் இந்த வேலைக்கே வந்தது. குடும்ப பிரச்சனையாக இருக்குது சார். வெளியில் போனோம்னா 10 ரூபா சம்பாதிக்கலான்னு சொல்லி இந்த வேலைக்கு கிளம்பி வந்தேன். அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லாத அளவுக்கு இந்த நிலைமையில நடந்திருக்குது சார். மேலும் அவர் என்னை போன்ற தைரியமான பெண்ணாக இருந்ததால் எதிர்த்து சண்டை போட்டேன். கோழை பெண்ணாக இருந்தால் முடியாது, அது போல இருக்கக்கூடாது. தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்போடு இருந்தாலும் இது போன்ற காம கொடூரங்களால் தொல்லை ஏற்படுகிறது. பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் பெண்கள் பயப்படக்கூடாது, எதிர்த்து போராட வேண்டும். எனக்கு பொதுமக்கள் உதவி செய்தனர். காவல்துறை இது போன்றவர்களை சும்மா விடக்கூடாது என்று பாதிக்கப்பட்டவர் ஆதங்கத்தோடு தெரிவித்துள்ளார். கண்டிப்பா இருக்குது சார். என்ன போல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நான் தைரியமா இருக்கிறதுனால நான் இது பண்ணேன். ஏன்னா கோயத்தனமா இருக்கிற பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிலமெல்லாம் எனக்கு நான் தைரியமா இருக்கனால அவனை பிடிச்சி நான் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தேன். கோழா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பயந்து எங்கெங்கே இந்த ரிசர்வ் ஆகி போயிருக்கு இந்த விஷயம். கைதானவர் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் 56 வயதுடைய ஜாகிர் ஹுசைன் என்பதும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. இவர் அதே தெருவில் சாலையில் செல்லும் பெண்கள் சிலரை கிண்டல் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர் மீது போலீசார் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.